இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. அதான் பொண்ணு பாக்குறதுக்கு ஹோட்டலுக்கு வர சொல்லிருக்காங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? சரி, இந்த விஷயத்த அயலி கிட்ட சொல்லிட்டியா? அவகிட்ட எதுக்குங்க சொல்லணும்? நீ என்ன ஜமுனா பேசுற? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நான் நம்ம பொண்ணுன்னு சொன்னேன், உங்க பொண்ணுன்னு சொல்லல. அண்ணே, சும்மா கோவப்பட்டு ரித்திகாக்கு கிடைக்க போற வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. பெரிய இடத்து சம்பந்தம், அதுவா தேடி வந்திருக்க. என்னமா நீயும் புரியாம பேசுற? மூத்தவ இருக்கும்போது சின்னவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? எனக்கு மூத்த மக ரித்திகா தான். அவளுக்கு தான் இப்ப நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏய், என்ன பேசுற நீ? உன் கோபத்தையும் வெறுப்பையும் இதுலயா காட்டுவ? இங்க பாருங்க, நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறப்போ நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தான் தாலியே கட்டினீங்க. அத மறந்துடாதீங்க. என் அக்கா புருஷன்னு தெரிஞ்சும் நான் ரெண்டாம் தாரமா உங்களுக்கு கழுத்தை நீட்டி என் வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். அத மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. ஜமுனா, கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருண்ணே, வாழ்க்கையில எல்லாருக்குமே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கவே கிடைக்காது. ரித்திகாவுக்கு தேடி வந்திருக்க. ரித்திகாவும் என் பொண்ணுதான், நான் இல்லன்னு சொல்லல. அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா அயலி மூத்தவ. அவ இருக்கும்போது ரித்திகாக்கு எப்படிமா கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதெல்லாம் நடக்கும். ஏன் நடக்காது? தன்னால நடக்கும். ரித்திகாக்கு அப்பாவா நீங்க என் கூட இன்னைக்கு வரீங்க. அயலிக்கு அப்பாவா மட்டும் யோசிச்சீங்க, என் போனந்தா விழும். ஜமுனா, என்ன இது? நல்ல காரியம் பேசிட்டு இருக்கும்போது இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க. அண்ணன் என்ன வரமாட்டேன்னு நான் சொன்னாரு? இங்க பாருங்க, அன்னைக்கு அர்ச்சனாவால ஏன் வாழ்க்கை கெட்டுச்சு. இன்னைக்கு அயலியால ஏன் மக வாழ்க்கை கெடக்கூடாது. நீங்க என் கூட வரீங்க. நீங்க வராம வேற ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, நானும் என் ரெண்டு மகளும் எங்கேயாவது அனாதை பணமா செத்து கிடப்போம். அத பார்த்து நீங்களும் உங்க மகளும் நல்ல சந்தோஷமா இருங்க. ஏய் ஜமுனா, ஏய் ஜமுனா, ஜமுனா நில்லு. ஜமுனா, நில்லுங்க. எங்க ஏதோ மாப்பிள்ள பார்க்க போற மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டீங்க. எங்களை கிண்டல் பண்ணலன்னா உனக்கு தூக்கமே வராதே. எல்லாரும் கோயிலுக்கு போறோமா. ஜமுனா ஒரு நேர்த்தி கடன் வச்சிருக்கா, போய் அதெல்லாம் முடிச்சிட்டு வர போறோம். இது என்னடி ஆச்சரியமா இருக்கு? சாதாரணமா கோயிலுக்கு போனா என்னையில கூட்டிட்டு போவீங்க, இன்னைக்கு என்ன எண்ணெய் விட்டுட்டு நீங்களாம் கிளம்பிட்டீங்க? அம்மா, நாங்க போற கோவிலு மலை மேல ஏறி போகணும். உனக்கு இருக்கிற சுகருக்கும் பிபிக்கும் உன்னை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த முடியுமா சொல்லு? அயலிக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லல்ல, அவளை கூட்டிட்டு போலாம்ல. எங்க போனாலும் பூனைய மடியில கட்டிக்கிட்டே போக முடியாது. நாங்க போறது நல்ல காரியத்துக்கு, அங்கேயும் இந்த பீடையெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றீங்களா?